நாட்டின் புதிய அவசர அழைப்பு அமைப்பாக NG999 அறிமுகம் கண்டுள்ளதாக தகவல் தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார். அவசர உதவியை மிகவும் திறம்பட வழங்க தரவு பகுப்பாய்வு மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட மேம்பட்ட தொழில்நுட்பத்தையும் NG999 கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த புதிய அமைப்பு இணைய அடிப்படையிலான இலக்கவியல் வரைபடங்கள், அழைப்பாளர் விவரங்கள், புவி இருப்பிட சேவைகள், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் மற்றும் ஸ்மார்ட் மொபைல் பயன்பாடுகள் ஆகியவற்றை கையாள்வதில் ஒருங்கிணைப்பதாக அவர் தெரிவித்தார். ரோன் 95 ரக பெட்ரோலுக்கான இலக்கிடப்பட்ட உதவித்தொகை தொடர்பாக எந்த திட்டமும் இல்லை என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். அத்தகைய திட்டம் குறித்த ஆய்வு முன்னர் மேற்கொள்ளப்பட்டது என்றும் ஆனால் செயல்படுத்தப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். டீசல், மின்சாரம் மற்றும் கோழிகளுக்குத்தான் இலக்கிடப்பட்ட உதவித்தொகையை அரசாங்கம் கொண்டு வந்தது. ஆனால் ரோன் 95 ரக பெட்ரோலுக்கு இதுவரை எந்த அறிக்கையும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று பாசிர் மாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் அமான் ஃபட்லி ஷாரி எழுப்பிய கேள்விக்கு நிதி அமைச்சருமான அன்வார் இவ்வாறு பதிலளித்தார். மீறி மலேசிய கடல்சார் அமலாக்க முகமை கடந்த ஞாயிற்றுக்கிழமை மேற்கொண்ட நடவடிக்கையில் 3,50,000 வெள்ளி மதிப்பிலான 10 கிலோ மெத்தாம்பெத்தமைன் அல்லது ஷாபு வகை போதைப்பொருள் என்று நம்பப்படும் போதைப் பொருட்களை கைப்பற்றியது. சுமார் 10 நிமிட அதிவேக துரத்தலுக்கு பின் சந்தேக நபரின் படகு ஆழமற்ற நீரில் நுழைந்த போது அங்கிருந்து குதித்து கரைக்கு திரும்பி தப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் படகை சோதனையிட்டதில் 10 மஞ்சள் நிற பிளாஸ்டிக் பாக்கெட்டுகள் இருப்பது தெரிய வந்தது. அந்த பாக்கெட்டுகளில் ஷாபு என சந்தேகிக்கப்படும் ஒரு படிக பொருள் இருந்ததாகவும் மொத்த எடை 10 கிலோ இருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிறுவர்கள் மற்றும் 11 வயதினர் மத்தியில் மனநல பாதிப்பு 2019ஆம் ஆண்டை காட்டிலும் 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 5 முதல் 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பாதிப்பை எதிர்நோக்கியவர்களாக உள்ளதை தேசிய நோய் பாதிப்பு மருத்துவ ஆய்வு காட்டுவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். மலேசியா மடானி கோட்பாட்டிற்கு ஏற்ப சிறுவர்கள் மற்றும் 11 வயதினர் மத்தியில் காணப்படும் மனநல பிரச்சினைக்கு தீர்வு காண அரசு துறைகளையும் தாண்டி அனைத்து தரப்பினரும் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இத்தகைய மனநல பிரச்சனைகளை கையாள்வதற்காக சுகாதார அமைச்சு கல்வி அமைச்சுடன் இணைந்து நாடு முழுவதும் உள்ள 2456 இடைநிலை பள்ளிகள் மற்றும் 7776 ஆரம்ப பள்ளிகளில் மிண்டா செய்ஹாட் சகோலா எனும் திட்டத்தை அமல்படுத்தி உள்ளதாக அமைச்சர் ஜுல்கிஃப்லி தெரிவித்தார். இது தவிர நாட்டில் உள்ள 1088 சுகாதார கிளினிக்குகள், 63 மருத்துவமனைகள் மற்றும் 37 சமூக மனநல மையங்களில் மனநலம் தொடர்பான சேவைகளை சுகாதார அமைச்சு வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார். தற்போது நாடு முழுவதும் உள்ள சுகாதார அமைச்சின் மருத்துவமனைகளில் 18 சிறார் மனநல மருத்துவ நிபுணர்கள் உள்ளதாக தெரிவித்த அவர் வரும் 2027ஆம் ஆண்டில் அந்த எண்ணிக்கையை 30 பேராக உயர்த்த அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக கூறினார். சபாவின் சுக்காவ் ஆற்றில் தூண்டில் போட்டு மீன் பிடித்துக் கொண்டிருந்த ஆடவரை முதலை ஒன்று தாக்கி கொன்றது. ஃபிர்மான் இர்வான் என்ற 24 வயதான அந்த இளைஞரை முதலை ஒன்று நேற்று முன்தினம் 2:30 மணியளவில் ஆற்றுக்குள் இழுத்துச் சென்றது என்று கினாபத்தாங்கான் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் தலைவர் நூருல் அஸ்லான் ஜமாலுடன் தெரிவித்துள்ளார். முதலையால் தாக்கப்பட்ட இடத்திலிருந்து சுமார் 1.2 கிலோமீட்டர் தொலைவில் அவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜொஹூர் பத்து பகாட்டில் இடைநிலைப் பள்ளி ஒன்றை சேர்ந்த 99 மாணவர்கள் கெட்டுப்போன உணவை உட்கொண்டதால் கடுமையான வயிற்று வலிக்கு ஆளாகினர். அம்மாணவர்கள் அப்பள்ளியில் சிற்றுண்டியகத்திலிருந்து உணவையும் சுவை பானத்தையும் வாங்கி உட்கொண்டுள்ளனர். சிறிது நேரத்திற்குள் கடுமையான வயிற்று வலிக்கு ஆளாகியதால் அரசாங்க மருத்துவமனைகளிலும் தனியார் கிளினிக்குகளிலும் அவர்கள் சிகிச்சை பெற்றனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து சிற்றுண்டியகத்தை மூடும்படி மாநில சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. பத்துமலையில் ஒரு வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளை திருடிய 2 ஆடவர்களை போலீசார் தேடி வருவதாக கொம்பா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் நூர் அரீஃபின் முகமது நாசிர் தெரிவித்தார். பத்துகேவ் தமான் செலாசே ஃபாசா 2 குடியிருப்பு பகுதியில் கடந்த ஜூன் 28ஆம் தேதி இச்சம்பவம் நிகழ்ந்ததாகவும் நேற்று வீட்டின் உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திருடப்பட்ட வீட்டின் சிசிடிவி காணொளியின் ஆதாரத்தின் அடிப்படையில் திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.
மெட்ரிகுலேஷன் விவகாரத்தில் சீன மாணவர்களை மாசிசா பாதுகாக்கும் என்று அதன் தலைவர் டதஸ்ரீ விகாசியம் நம்பிக்கை அளித்தார். 10 ஏக்கள் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷனில் இடம் வழங்கப்பட்ட பின்னர் கோத்தா பூமிபுத்ரா அடிப்படையில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்ததை அடுத்து 9 ஏக்கள் 8 ஏக்கள் பெற்ற சீன இந்திய மாணவர்களின் நிலை கேள்விக்குறியாகும் எனும் கேள்வி உருவாகியுள்ள நிலையில் சீன மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் கிடைப்பதை மாசிசா உறுதிப்படுத்தும் என்று அதன் தலைவர் விகாசியம் தெரிவித்துள்ளார். 2023 SPM தேர்வில் 10 ஏக்களுக்கும் மேல் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷனில் இடம் வழங்கப்படுவதை கல்வி அமைச்சின் மெட்ரிகுலேஷன் பிரிவு உறுதி செய்வதாக கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக் நம்பிக்கை தெரிவித்தார். கல்வி அமைச்சிடம் உள்ள தரவுகளின் அடிப்படையில் அனைத்து பாடங்களிலும் ஏ பெற்ற மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷனில் கல்வியை தொடர்வதை உறுதி செய்த பின்னர் இடஒதுக்கீடுகள் மூலம் மெட்ரிகுலேஷனில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று அவர் விளக்கமளித்தார். இதனைத் தொடர்ந்து 9 ஏக்கள் 8 ஏக்கள் பெற்ற மாணவர்களுக்கு அவர்களின் அடைவு நிலையின் அடிப்படையில் மெட்ரிகுலேஷனில் இடம் வழங்கப்படும் என்றும் 1999ஆம் ஆண்டு மெட்ரிகுலேஷன் தொடங்கப்பட்டதன் நோக்கம் பூமிபுத்ரா மாணவர்கள் அறிவியல் தொழில்நுட்ப கல்வியில் பொது பல்கலைக்கழகத்திற்கு செல்ல வேண்டும் எனும் நோக்கத்தை பாதிக்காது என்றும் 2003ஆம் ஆண்டின் கல்விக் கொள்கை வரையறையின் அடிப்படையில் B40 தரப்பு மாணவர்களுக்கான மெட்ரிகுலேஷன் வாய்ப்புகளிலும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்றும் ஃபத்ரினா சிடேக் தெரிவித்தார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.